ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சிறந்த மருமகளோட அவார்டு அனௌன்ஸ் பண்ணுறதுக்கு. புது வசந்தம் தொடர்லேருந்து செல்வி. செல்வி கிட்ட பேசுறதுக்கு முன்னாடி தேங்க்யூ ஸோ மச் அகேன் மேம். செல்வி சொல்லுங்க, சிறந்த மருமகள். ஃபர்ஸ்ட் வந்திருக்க எல்லாருக்கும் வணக்கம். என்ன பேசுறதுனே தெரியல, ரொம்ப ஷிவராது. தேங்க்யூ சன் டிவி ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி. என்னை ட்ரஸ்ட் பண்ண என்னோடய ப்ரொடியூசருக்கு ரொம்ப 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 தேங்க்ஸ். அதை தாண்டி இந்த ரோல் செல்வி பண்ணால் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு சேனல்லேருந்து எல்லோரும் டிசைட் பண்ணனால தான் எனக்கு இந்த ரோல் கிடச்சிது. ஸோ எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். ஒரு ஆர்டிஸ்டோட பெரிய ரெக்கக்னைசேஷனே இந்த அவார்ட் தான். இந்த ஒரு அவார்ட்காக தான் நம்ம எல்லாருமே ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் மருமகளுக்கு வந்தனால நாங்கள் அதோட முடிஞ்சதுன்னு நினச்சோம். ஆனால் செல்வி கேரக்டராக பார்த்தா எல்லா ரோலை தாண்டி செல்வி ஒரு மருமகளாக இருக்கணும்னு தான் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணிகிட்டே இருப்பா. ஸோ செல்விக்கு இந்த அச்சீவ்மெண்ட் கிடைச்சதுக்கு ரொம்ப 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 தேங்க்ஸ். தேங்க்யூ எவ்ரி ஒன். மீண்டும் ஒரு முறை சிறந்த மருமகள் செல்விக்கு ஒரு பலத்த கைத்தட்டல் கொடுத்துடலாம். கங்க்ராச்சுலேஷன்ஸ் அண்ட் தேங்க்யூ. அக்கா, தம்பி, அண்ணன், தங்கச்சி, இப்படி எல்லா உறவுகளுக்குமே எந்த ஒரு பாகுபாடுமே இல்லாம அன்பை சமமா பிரிச்சு பகிர்ந்து கொடுக்கறது ஒரு சிறந்த அண்ணனுடைய சிறந்த சகோதரனுடைய ஒரு கடமை அப்படின்னே சொல்லலாம். ஸோ அப்படி நம்மளுடைய சன் குடும்பத்தில் இருக்கக்கூடிய சிறந்த சகோதரனுக்கு தான் இந்த விருது போக போகுது. ஸோ இந்த விருதினை வழங்குவதற்காக சிறந்த சகோதரன் 2025 விருதை கொடுக்கிறதுக்காக we'd like to call சின்ராசு and துளசி from வானத்தை போல. உனக்கு எந்த மாதிரி ஒரு அண்ணன் வேணும் அப்படின்னு கேட்டா சின்ராசு மாதிரி ஒரு அண்ணன் தான் வேணும் அப்படின்னு சொல்றவங்க இருக்காங்க. எந்த மாதிரி தங்கச்சி வேணும்னு கேட்டா துளசி மாதிரி ஒரு தங்கச்சி தான்ப்பா வேணும் அப்படின்னு சொல்றாங்க. மறுபடியும் நம்மளோட சன் குடும்ப விருதுகள்ல இந்த மேடையில நீங்க வந்திருக்கிறது எப்படி இருக்கு சொல்லுங்க சின்ராசு. இது எங்கள் வீடு. இன்னைக்கு நாங்கள் இருக்கிறோம். எங்களுக்கு இந்த பேர் வந்திருக்கு. ஸ்ரீன்னு ஒருத்தன் வெளியே தெரியறானா அதுக்கு காரணம் சன் டிவி. இந்த இடத்துல அதுவும் இந்த கேட்டகரிக்கு வர்றதுக்கு நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். ஏன்னா நான் நிறைய சீரியல்ஸ் நடிச்சிருந்தாலும் இன்றைக்கும் அந்த சின்ராசு இந்த கதாபாத்திரத்தை விட்டு என்னால் வெளியே வர முடியல. அது கதாபாத்திரம்ன்ற சொல்கிறத விட அது அப்படியே உள்ளே போயிடுச்சு. அது இன்னும் அதுலேருந்து வெளியே நான் வரவே இல்லை. இந்த கேட்டகரிக்கு நான் கொடுத்துக்கு நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். இந்த சிட்டிக்கு நான் கால் வச்சப்போ ஒரு வாட்டி எங்கேயோ ட்ராப் பண்ணிட்டாங்க. எனக்கு டொமெஸ்டிக் ஏர்போர்ட் போகிறது கூட எனக்கு தெரியல. இப்போ போனாக்கா எல்லா தமிழ்நாட்டு தெருவுக்கும் இந்த தமிழ்நாட்டு தங்கச்சி துளசி தெரியும். ஸோ அதுதான் டிஃப்ரென்ஸ், அதுதான் என்னோட அச்சீவ்மெண்ட். ஸோ இட் இஸ் பீன் வெரி ஹாப்பி. எப்போவுமே சன் டிவின்றது என்னோட சொந்த வீடு மாதிரி. ஏன்னா சன் டிவி தான் என்னை லான்ச் பண்ணிருக்கு. அண்ட் ஐம் வெரி ஹாப்பி தட் ஐம் ஹியர் டு பிரசன்ட் திஸ் அவார்ட். சிறந்த சகோதரன் என் தங்கச்சி சொன்னா தான் கரெக்டாக இருக்கும். அடாடா. ஸோ த பெஸ்ட் அண்ணன் கோஸ் டு வேலு ஃப்ரம் புது வசந்தம். எங்க அண்ணன் அன்ப அள்ளி தெளிக்கிறது மண்ண தங்க பாசத்தில் அவனை தாடிச்சிக்க ஊரல ஆளே கிடையாது. எங்க அண்ணன் அன்ப அள்ளி தெளிக்கிறது மண்ண தங்க பாசத்தில் அவனை தாடிச்சிக்க ஊரல ஆளே கிடையாது. ஏ வீட்டு தலைவி இந்த ஜில்லாவோட அழகி அண்ணங்காரே அன்றாடம் நனையும். நம்மளுடைய சின்ராஸ் அண்ணன் அண்ட் துளசி அவர்களே ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் பிரசன்டிங் திஸ் அவார்ட். ரொம்ப நன்றி. தேங்க்யூ அண்ணா. தேங்க்ஸ்ண்ணா. ரொம்ப நாளாக என்னை ஒரு வார்த்தை துரத்திக்கிட்டே இருக்குது. எங்கே போனாலும் விட மாட்டேங்குது. நிறைய நாள் அந்த வார்த்தை கேட்காம என்னோட நாள் முடிகிறதே கிடையாது. அந்த வார்த்தையை சொல்கிறவங்க கிட்ட நான் ஒன்றே தான் கேட்டுக்கிறேன். என்ன அப்படின்னா,
திரும்ப திரும்ப அந்த வார்த்தையை நீங்கள் சொல்லிக்கிட்டே இருங்க. அப்படின்னா தான் என்னைய மாதிரி ஆளுங்க 100 அடி அடித்து முன்னாடி போயிட்டே இருப்போம். மிகப்பெரிய தன்னம்பிக்கையை கொடுத்துக்கிட்டே இருக்கும். அது என்ன வார்த்தை தெரியுங்களா? இவெல்லாம் ஹீரோவா அப்படின்ற வார்த்தை. அந்த வார்த்தை வந்து ரொம்ப பயங்கரமான கஷ்டத்தை கொடுத்துச்சு. அப்புறம் அதுவே மிகப்பெரிய அனுபவத்தை கொடுத்துச்சு. அதெல்லாம் உடச்சி எறிகிற மாதிரி தான் இந்த அவார்டு இருக்குது. ஒரு சாதாரண ஆளும் ஹீரோவாக முடியும் அப்படின்றது இங்கே மட்டும்தான் நடக்கும். மிகப்பெரிய அங்கீகாரத்தை கொடுத்த சன் டிவிக்கு மிகப்பெரிய நன்றி இது மூலியமாக நான் தெரிவிச்சுக்கிறேன். அவ்வளோதான், ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இதுதான் இந்த மாதிரி ஒரு சந்தோஷமான தருணத்துல உங்களை கொண்டாடக்கூடிய சிலர் உங்களுக்காக ஏவியா ஒரு விஷயம் அனுப்பியிருக்காங்க. நம்ம பார்த்துடலாமா? ஏவி ப்ளீஸ். இவங்கெல்லாம் ஹீரோவா அப்படின்ற மாதிரி நிறைய ஃபேஸ் பண்ணோம். அவனா மெட்ராஸ்ல நடிக்கிறன்ற பேர்ல சும்மா சுத்திட்டு தான் வர போறான். இப்படி என்ன உன் பையனுக்கு இதெல்லாம் தேவையாயி சினிமாவில் போய் டிவியில் போய் நடிச்சிட்டு இருக்கேன் அப்படின்னு கேட்பாங்க. எங்கள் கிராமத்தில் இருக்கிற எங்கள் வீட்டிலேயேமு வருத்தப்படாத வாலிப சங்கம் சினிமா எடுத்தாங்க. அப்போயெல்லாம் ஷியாம் வந்து ஓடி ஓடி சின்ன பையலாக இருக்கிறபோது அந்த படப்பிடிப்பை பார்த்துக்கிட்டு இருந்தான். அப்போயே அவனுக்கு சினிமா துறையில் போகணும்னு சொல்லி ஒரு ஆர்வம். அந்த ஆர்வத்தினால அந்த லைன்லேயே வந்தான் அவன். சின்ன பிள்ளைலேருந்து படிக்கும்போதே சினிமா தான் லைஃப். அந்த கேரக்டராகவே மாறிடுவார். யாராச்சும் ஒரு நடிகரை பார்த்து அவரை மாதிரி ஆக்ஷன் பண்ணி காமிப்பார். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் ஆங்கர், அப்புறம் காமெடியன், இப்போது ஒரு ஹீரோ. இவ்வளோ தூரம் அவர் வளர்ந்துருக்காருன்னா எல்லாமே அவரோட டெடிக்கேஷனால தான். ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. எல்லாத்துக்கும் ஃபோன் பண்ணி சொல்லுவேன், என் பையன் டிவியில் வரேன் பாருங்க. சின்ன சின்ன ரோலில் வந்த என் பையன் இப்போ ஹீரோ ஆகிட்டாங்கிற போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எங்கள் விவசாய குடும்பத்தில் வந்து ஷியாம் இந்த மாதிரி பிறந்து நடிப்பில் இவ்வளோ ஆர்வமாக இருந்து இவ்வளோ அழகாக நடிக்கிறது வந்து எங்கள் ஊருக்கும் பெருமை, எங்களுக்கும் ரொம்ப பெருமை. இந்த அளவுக்கு வளர்ந்து வருவியா நாங்களாம் நினைக்கல. நான் எங்கே போனாலும் எங்கள் ஊர் பையன் டிவியில் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லுவேன். நல்லா நடிக்கிறாரு. எத்தனை வேலை கடந்தாலும் போட்டுட்டு அந்த நாடகத்தை நான் விரும்பி பார்ப்பேன். என் பிள்ளைங்க ஸ்கூல் போனால் கூட சாயந்தரம் வந்தோடனே இந்த நாடகத்தில் என்னம்மா நடந்துச்சுன்னு சொல்லி என் பிள்ளைங்க விரும்பி ஆர்வத்தோடு கேட்பாங்க. நாடகத்தில் யாரை ஒரு திட்டக்கூடாது, வையக்கூடாது. எங்கள் வீட்டு பிள்ளை அவரு. சியாம் சாரிடா, நீ என்ன நடிக்க பண்ணி சொன்ன, நீ என்ன நடிச்சு நான் கிடைக்க போறேன்னு நினைச்சேன். இப்போ கிடைச்ச ஒரு ஹீரோவா நடிச்ச ஒரு ஹீரோ நம்ம ஊருக்கு பெருமை தேடி தந்திருக்கேன். எனக்கு ரொம்ப சந்தோஷமா ஹாப்பியாக இருக்கேன். சாமண்ணே, உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும். நீங்கள் நல்லா நடிக்கிறீங்க. நீங்கள் எங்கள் ஊருக்காரங்களா இருக்கிறது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. ஐ லவ் யூ சாமண்ணா. சுக்காங்கல்பட்டியோட சுக்காவே ஷியாமுதே. என்னதான் கிராமத்தில் பிறந்து வளர்ந்தாலும் சாதிக்கணும்னு நினைச்சாரு, சாதிச்சு காட்டிட்டாரு. ஷியாம், நம்ம ஊரில் விளைஞ்ச நெல்லை முதல் போக நெல்லை உனக்கு கடவுளுக்கு காணிக்கை படைக்கிற மாதிரி உனக்கு நாங்கள் காணிக்கையை கொடுத்து விட்றோம். அவர் வந்து மென்மேலும் வளரணும்னு எங்கள் கிராமத்தின் சார்பாக கேட்டுக்கிறார். வேலு, உங்க மேல ஒருத்தர் இல்ல, 2 பேர் இல்ல, ஒரு ஊரே உங்களை ஒரு நாயகனாக்கி அவ்வளோ பெருமையா கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். அண்ட் எப்படி ஃபீல் பண்றீங்க? ஐயோ, சொல்ல முடியல என்னால். ஏன்னா நம்மளுக்கு கிராமத்துலேருந்து வந்த பையன் தான் நான். என் கிராமத்து பேரை ஏதாவது ஒரு உலகமே பார்க்குற மேடையில் சொல்லணும்னு தான் ஆசைப்பட்டு இங்கே வந்தேன். லாஸ்ட்டு டைம் நான் அவார்டு வாங்குறப்ப தான் சொன்னேன், என்ன மாதிரி ஒரு கிராமத்தை அடுத்த வருஷம் 100 பேர் வந்து வாங்கினாங்கன்னா அதுதான் எனக்கு கிடைக்கிற மிகப்பெரிய வெற்றின்னு சொல்லியிருந்தேன். அதே தான் இங்கேயும் சொல்கிறேன். என்ன மாதிரி கிராமத்தில் வந்து கஷ்டப்பட்டு வாய்ப்பு தேடி அவங்களுக்குன்னு ஒரு இடத்த பிடிக்கிற எல்லா கிராமத்து பசங்களுக்கும் இந்த அவார்டை நான் சமர்ப்பிக்கிறேன். ரொம்ப சந்தோஷம். என் ஊருக்காரவங்க என்னை பற்றி இவ்வளோ பெருமையாக பேசுனது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஹாப்பி. இப்படி பேசியிருப்பாங்க நான் எதிர்பார்க்கல. ஆனால் எப்போ போனீங்க என்ன ஏதுன்னு எனக்கு தெரியல. ரொம்ப சந்தோஷம். ஆக்சுவலி இப்போ நான் கிராமத்துலேருந்து வந்தேன் அப்படின்னு சொன்னீங்க இல்லையா?
திறமைக்கு கிராமம் நகரம் தெரியாது. அண்ட் அப்படி திறமை எங்க இருக்கோ அந்த திறமையை அங்கீகரித்து பெருமைப்படுத்தக்கூடிய ஒரு மேடை தான் சன் குடும்ப விருதுகள் 2025. அண்ட் அந்த திறமையை தேடி இப்போ யார் யார் வந்திருக்காங்கிறத பார்த்துடலாமா? நீ பொட்டு வச்ச தங்க கொடம் ஊருக்கு நீ மகுடம், நாங்க தொட்டு தொட்டு இழுத்து வரோம் ஜோரான தங்கரதம். அட நீ தங்க கட்டி சிங்க குட்டி, இனிவோம் பேர சொல்லு பட்டி ரொட்டி. நீ பொட்டு வச்ச தங்க கொடம் ஊருக்கு நீ மகுடம், நாங்க தொட்டு தொட்டு இழுத்து வரும் ஜோரான. ரொம்ப பயங்கரமான மூமெண்ட். இந்த அளவுக்கு நான் எதிர்பார்க்கல. என் ஒய்ஃபு குழந்தைங்கள்லாம் இங்கே இருந்தால் நல்லா இருக்குன்னு எதிர்பார்க்குறேன். கண்டிப்பா. ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த மாதிரி ஒரு இதை நான் பார்த்ததே இல்லை. ரொம்ப சந்தோஷம். சன் டிவிக்கு வந்து இவ்வளோ பெரிய பேர் புகழ் எனக்கு கிடைக்கும்னு நான் ஆசைப்பட்டிருக்கேன். இதெல்லாம் நம்ம நடக்குமா அப்படின்னு கனவுல மட்டும் நான் நடக்கும்னு நினச்சிருக்கேன். ஆனால் இது நேரில் நடக்கும் நான் சத்தியமாக எதிர்பார்க்கல. ரொம்ப முடியல. அதாவது நான் என் ஊருக்காக தான் இங்கே வந்தேன். ஆனால் என்னை தேடி என் ஊரே வந்திருக்குது அப்படின்றப்போ ரொம்ப முடியவே இல்லை என்னால். ஒரே ஒரு ரிக்வெஸ்ட் தான். இந்த ஒரு நெல் இருக்குல்ல, இந்த நெல்லுக்குள்ள, சின்ன நெல்லுக்குள்ள ஒரு விவசாயி, அந்த விவசாயி தான் குடும்பத்தோட பட்ட கஷ்டம் எல்லாமே இருக்கு. இது உங்க தட்டுக்கு வரும்போது தயவு செய்து வீண் பண்ணாதீங்க. எங்களை கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. வேற எதுவுமே இல்லை. ரொம்ப ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி, ரொம்ப தேங்க்ஸ். சூப்பர் சூப்பர் வேலு. ஆக்சுவலி இங்க இருக்கக்கூடிய ஊர் மக்கள் எல்லாருமே உங்களுக்கு முக்கியமானவங்க தான். ஆனா இதுல 2 ரொம்ப முக்கியமான நபர்கள் இருக்காங்க. அது யாருன்னு பார்த்து கண்டுபிடிங்க பாப்போம். எல்லாம் வந்துட்டாங்க. நல்லா பாருங்க, நல்லா திரும்பி பாருங்க, பார்த்து யாருன்னு சொல்லுங்க. சரி அம்மா அப்பா அவங்களுக்கு இதெல்லாம் தெரியாது. அவங்களாம் 10வது கூட அதை கூட தாண்டலை. இதெல்லாம் புதுசு அவங்களுக்கு. இதை இவங்களுக்கு காமிச்சதே எனக்கு பெரிய இதுதான். இந்த மாதிரி மக்களை பார்க்குறது எல்லாமே அதிசயமாக தான் பார்ப்பாங்க. இங்கே அவங்கள கூப்பிட்டுட்டு வந்தது, அதாவது சுக்காங்கல்பட்டி ஊர் மக்கள் சார்பாக சன் டிவிக்கு மிகப்பெரிய நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இந்த மாதிரி ஒரு கௌரவத்தை எனக்கு யாருமே கொடுக்க மாட்டாங்க, கொடுத்துருக்காங்க. ரொம்ப நன்றி, ரொம்ப தேங்க்ஸ், ரொம்ப நன்றி. அம்மா, எப்போவுமே வந்து எல்லா அம்மாவுக்குமே வந்து தன்னுடைய புள்ள வந்து அவர் தான் அழகு, அவர் தான் வந்து ஹீரோ எல்லாமே. இன்னைக்கு உங்க பையன் வந்து சிறந்த சகோதரன் ஹீரோ வேலு. ஸோ அந்த உங்களுடைய புள்ள எங்க எல்லாருக்குமே வந்து ஹீரோ தான். அவர் வந்து இன்னைக்கு ப்ரூவ் பண்ணி நின்றுருக்காரு. என்ன சொல்ல ஆசைப்படுறீங்கம்மா? ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இப்படி ஒரு மகனை பெற்றிருக்குன்னு சொல்லி எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. என் வயத்துல இப்படி ஒரு பிள்ளை இருந்தாலும் எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. கடவுளுக்கு நன்றி, சன் டிவிக்கும் நன்றி. தானியத்திலேயே அத்தனை வகை தானியம் இருந்தாலும் நெல் தான் அத்தனை வகை தானியத்துக்கும் ராஜாம்பாங்க. அந்த நெல்லே எங்கள் ஊர் பொதுமக்கள் வந்து என் பையனுக்கு பரிசாக கொடுத்ததுக்கு அந்த மதுரை மீனாட்சிக்கு ரொம்ப ரொம்ப வணக்கம். எங்கள் கிராம தேவதை மரிமுத்தம்மா தாய்க்கும் மிக்க மகிழ்ச்சி.
வேலு கவலையே படாதீங்க, இன்னும் எக்கச்சக்கமான வந்து விருதுகள் உங்களை தேடி வந்துட்டே இருக்க போது விடாம வந்து ஓடிட்டே இருங்க. இந்த அன்பு உங்களுக்கு இருந்துட்டே இருக்கும். And இந்த குணம் உங்களை எங்கேயோ கொண்டு போய் சேர்க்கும். அண்ட் ஒருத்தரோட வெற்றிக்கு பின்னாடி ஒருத்தர் இருந்தாலே எங்கேயோ போகலாம். உங்க பின்னாடி ஒரு ஊரே இருக்கு. நீங்க இன்னும் சாதிக்க வேண்டியது ரொம்ப நிறைய இருக்கு வேலு. வித் தட் வேலுக்கு சப்போர்ட் பண்றதுக்கு இத்தனை பேர் வந்திருக்கீங்க. உங்க எல்லாருக்கும் எங்களோட சன் குடும்பம் சார்பா மனமார்ந்த நன்றிகள். தேங்க்யூ வெரி மச். வேலு நீங்க மட்டும் ஸ்டேஜ்ல இருங்க, மற்ற எல்லாருக்குமே மிக்க நன்றி. சன் குடும்ப விருதுகள் 2025ஓட சிறந்த சகோதரனா ஜொலிச்சிட்டு இருக்கக்கூடிய வேலு இந்த கதாபாத்திரத்துக்கு எல்லா வகையிலுமே பக்கபலமாகவும் உறுதுணையாகவும் இருந்திருக்கக்கூடிய அந்த உன்னத உணர்வையும் இந்த மேடையில் கூப்பிட்டு அங்கீகரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்படுறோம். ஸோ அந்த உன்னத உறவை நம்ம இப்போ மேடைக்கு கூப்பிட்டுலாமா? எஸ். ஸோ லெட்ஸ் வெல்கம் பக்கோடா தமிழ் செல்வன் அவர்கள். வேலுவிற்கு உற்ற நண்பனாக இன்ப துன்பங்களில் பங்கெடுக்கும் உன்னத உறவாக இருக்கக்கூடியவர் தான் நம்முடைய பக்கோடா தமிழ் செல்வன். பக்கோடா வந்து பக்கோடாவுக்கு முன்னாடி குருவி, குருவிக்கு முன்னாடி தமிழ். தமிழ்ன்ற பேர்ல இருந்து எனக்கு தெரியும். கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷமா நாங்கள் பழக்கம். நட்புன்னா அப்படி ஒரு நட்பு, ஷேர் பண்ண முடியாத அளவுக்கு நிறைய இன்ப துன்பங்கள் எல்லாத்தையுமே கடந்து தான் வந்திருக்கோம். நான் பட்ட அதே கஷ்டத்தை இவனும் கடந்து வந்திருக்கான். ஏன்னா ஒரே டைமில் இருந்தோம்ல, ஒரே டைமில் சினிமாவில் வரும்போது இருந்த கஷ்டத்தை எல்லாத்தையுமே 2 பேருமே ஒரே டைமில் தான் சேர்ந்து கடந்து வந்திருக்கிறோம். எனக்கு கிடைக்கிற எல்லா கௌரவமும் அவனுக்கும் கிடைக்கணும்னு நான் கண்டிப்பாக வேண்டுவேன். இது பண்ணாமல் இருப்பேனா சொல்லுங்கள்? நான் இந்த மாதிரி ஒரு ஆக்சுவலி இது இந்த மாதிரி கூப்பிடுவாங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. நாங்கள் நிறைய ஷேர் பண்ணியிருக்கோம். ஷாம் வந்து ஒரு நல்ல ஒரு ஸ்டேஜில் வருவார் அப்படின்றதுக்கு நல்லாவே தெரியும். ஸோ அந்த ஸ்டேஜை வந்து கட்டாயமாக வந்து ஷாம் வந்து அடைஞ்சிட்டாரு. பட் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு உங்க 2 பேரையும் ஒரே மேடையில் வந்து பார்க்கறதுக்காக. இதே நட்பு என்னைக்குமே வந்து தொடர்ந்துட்டே இருக்கணும். இந்த நட்பு கண்டிப்பாக உங்களுக்கு நிறைய வெற்றிகளையும் வந்து கொடுத்துட்டே இருக்கும். Yes. Thank you so much. Congratulations both of you. Thank you very much.